வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவுட்டோர் ஷூட்ல எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அ நல்ல ஃபோட்டோ, நல்ல ஷாட்டா இருக்கும். ஆனா பின்னாடி பேக்ட்ராப்ல பார்த்தீங்கன்னா, யாராவது கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது இருக்கும். அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ அந்த படம் கண்டிப்பா தேவைப்படும்போது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா, இது பின்னாடி அதே அவுட்டோர் ஷூட் மாரியே எடுத்து ஒரு பேக்ட்ராப் எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு அவுட்டோர் ஷூட் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஸ்டாண்டு மாரி இருக்கும். இந்த ஸ்டாண்டு தான் அது பிரச்சனை கிடையாது. சும்மா நான் ஒரு இதுக்காக சொல்றேன். இப்ப நான் அந்த படத்த முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அந்த படத்த கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த காலுக்கு கீழ ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்களா? தர லேயர். இப்ப பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோவ கட் பண்ணி எடுத்துட்டு, வேற பேக்ட்ராப் வச்சுட்டு, காலுக்கு கீழ இருக்க ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு, ஷேடோ மாரி வச்சுட்டு, அவங்க அந்த இடத்துல நிக்கிற மாரியே பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலுமே அது வித்தியாசமா தான் தெரியும். இது வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, காலுக்கு கீழ அந்த இருக்கிற லேயர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிராப் பண்ணி, அத ஒரு டூப்ளிகேட் லேயரா எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல்லா கட் பண்ணி பேக்ட்ராப்ப மாத்தாம, ஒரிஜினல் பேக்ட்ராப்லயே வச்சு ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கம் போல பேக்ட்ராப் மாத்தி விட்டுட்டு, ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஒண்ணு கீழ வச்சுட்டு, மேல பேக்ட்ராப் மாத்திட்டு, ஹேர் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. ஹேர் டீட்டெயில் எடுக்க தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க கீழ கமெண்ட்ல கேளுங்க. எப்படின்னு சொல்றேன். ஹேர் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பேக்ட்ராப் சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த பேக்ட்ராப் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இத நான் சூஸ் பண்ணி அங்க கொண்டு போறேன். இப்ப உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, அந்த சைஸ்க்கு ஒரு கிராப் பண்ணி வச்சுட்டு, பேக்கிரவுண்ட கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவ அங்கருந்து இங்க கொண்டு வந்துருங்க. எடுத்துவுட்டு எல்லாத்துக்கும் டாப்ல, அதாவது இந்த பேக்ட்ராப்க்கே மேல, அதாவது லேயர்ல ஃபர்ஸ்ட் லேயரா ஃபோட்டோஸ் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கீழ அந்த தரையில ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம டூப்ளிகேட் எடுக்க சொன்னோம் இல்லையா? கால் கீழ. இந்த லேயர வந்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க ரைட் சைட்ல லேயர்ல போயிட்டு, எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஒவ்வொரு இதா மாத்தி பாருங்க. நான் மல்டிப்ளை ஸ்க்ரீன் நெறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல ஒண்ணு ஒண்ணா மாத்தி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்ஷன்ல கரெக்ட்டா அந்த இடத்துக்கு செட் ஆகுற மாரியே பேக்ட்ராப் அந்த அந்த லேயர் மாறிரும். நீங்க செக் பண்ணிட்டே வாங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. எந்தெந்த லேயர்ல எப்படி எப்படி வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த லேயர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம செட் ஆயிருக்கு. எல்லா லேயர்லயும் பார்த்துட்டு வரலாம். இப்ப எனக்கு வந்து இந்த லேயர்ல கரெக்ட்டா இருக்கு. ஹார் லைட்ங்கிற லேயர்ல கரெக்ட்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரிஜினலாவே அவங்க அந்த இடத்துல இருக்கிற மாரியே பண்ணலாம் இத வச்சு தான். நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு, ஃபோட்டோ மட்டும் கொண்டு வந்து வச்சீங்கன்னா, காலுக்கு கீழ ஒரு லேயர் எடுத்து ஷேடோ வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது நல்லாவே இருக்காது. அது ஒரு வித்தியாசமா தான் தெரியும். இது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரெக்ட்டா அந்த இடத்துல பொருந்திருக்கும். அந்த இடத்திலேயே நின்னு எடுத்த மாரியே இருக்கும் இந்த படம் வந்து. ஒரிஜினலாவே அந்த இடத்துல எடுத்த மாரி இருக்கும். படத்த எடுத்துட்டு பின்னாடி இந்த லேயர் தலைக்கு மேல அந்த லேயர் கட் பண்ணி எடுத்த லேயர்ல கொஞ்சம் பிசிறு பிசிறா இருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த பேக்ட்ராப்புக்கும், இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. கீழ போயிட்டு, எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு, ஃபோட்டோ ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு இங்க 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 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில ஏதோ ஒரு ஆப்ஷன் மாத்திட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பேக்ட்ராப்பும், பிக்சரும் ஒரே மாரி மெர்ஜ் ஆகுற மாரி ஒரு கலர் கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த கலர் கொஞ்சம் சரியா இருக்கிற மாரி தோணுது. அ ஓகே. இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நெனைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த படமும், அந்த கலர் பேக்ட்ராப் கலர் ஒரே மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம அவுட்டோர்ல எடுத்த படம். ஆனா, இந்த இடத்துல எடுத்த மாரியே இந்த படத்த மாத்திட்டோம். இதுலயே இன்னும் நெறைய எஃபெக்ட்ஸ் போட்டு வேல பார்க்கணும்னாலும் நீங்க பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும்.
இப்போ 2வது இந்த படம் பாருங்க. அதே படம் தான். வேற ஒரு பேக்ட்ராப்ல வச்சு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாரி இருக்கும். சூப்பராவும் இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. வேற பேக்ட்ராப் ஆனா அதே ஒரு ரியலா இருக்கும் படம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.